அனைத்து நிலை பொறுப்பாளர் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் என் மாலை வணக்கம். போட்டித் தேர்வில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் இழக்கும் அநீதிகளை கேட்டு அதற்காக ஒரு பொதுக்கூட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றிகள். தொடர்ந்து நம் மாணவர்களுக்கு நடக்கும் அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுக்க மக்களின் விடிவெள்ளியாய் நம் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தொடர் பிரச்சனைகள் அனைத்திற்குமே நம்ம அண்ணன் மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க மற்ற கட்சிகள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இருக்காங்க, அநீதிகளை செய்யறதுக்கு மட்டும்தான் இருக்காங்க. இதை தொடர்ந்து பொதுக்கூட்டமா நடத்தி நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்கு. போட்டித் தேர்வுல தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு முறைகேடு நடந்ததை பத்தி பேசுறதுக்கு இங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம போட்டித் தேர்வு நடக்கக்கூடிய இடங்கள்ல நடக்கிற முறைகேடுகள்ல வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகிறது, கொஸ்டின் பேப்பர் வந்து வெளியிடுறது, இந்த மாதிரி முறைகேடுகளும் நிறைய நடந்துட்டு இருக்கு. கொஸ்டின் தான் பிரச்சனையா இருக்குன்னா, அதுதான் கடினமா இருக்கு அப்படின்னா, அதுல இருக்கிற முறைகேடுகளும் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு பாட புத்தகங்களோ இங்க இருக்கிற லைப்ரரியில கூட ஒரு தேவையான பாட புத்தகங்கள் கிடையாது, அமர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் கிடையாது, அவங்களுக்கு முறையான ஒரு வழிகாட்டி கூட இங்க பெரம்பலூர்ல கிடையாது. நிறைய மாணவர்கள் இங்க இருக்காங்க, படித்த பட்டதாரிகள் தமிழ்நாட்டிலும் இருக்காங்க, நம்ம பெரம்பலூர்லயும் நிறைய பட்டதாரிகள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் உண்மையிலேயே இங்க கிடையாது. அது மட்டும் இல்லாம இங்க பொது பிரச்சனைகள் பத்தி நான் பேசலான்னு இருக்கேன். பொதுவா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கழிப்பறையே பாருங்க, பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு கழிப்பறையே கிடையாது. ஆனா விடியல் பயணம் சொல்லுவாங்க. விடியல் பயணம்ன்றது 10 நிமிஷம் பஸ்ல போறது விடியல் பயணம் இல்ல. இந்த வாழ்க்கை இந்த 5 வருஷம் அவங்க நடத்துற ஆட்சியில மக்களுக்கு விடியல் பயணம் இருக்கா, நம்மளோட பெண்களுக்கு விடியல் பயணம் இருக்கா அப்படின்னா இல்ல. இந்த அரசு தொடர்ந்து பெண்களுக்கு பிரச்சனையை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இலவசம்ன்ற பேர்ல ஒரு பஸ்ஸ கொடுத்துட்டு இலவசம் சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த நகராட்சியில கட்டடங்கள் கட்டிட்டு இருக்காங்க, பெண்கள் நாங்க கடை கேட்கிறோம், எங்களுக்கு தரமாட்டேன்றாங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்கீங்களா உங்களுக்கு, அதுவும் கேட்ட உடனே சொல்றாங்க அந்த யாரு நாம் தமிழர் கட்சியில இருக்க பொண்ணுக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க கட்டிட்டு அந்த திமுக கட்சிக்காரவங்களே தான் அந்த கடையை எடுத்து நடத்துறதுக்கு ஏலம் எடுக்கிறாங்க. எதுக்கு? இது திமுக ஆட்சிக்கு மட்டுமே உரிய ஒரு அரசியல் மட்டும்தான் நடக்கணுமா? பொதுமக்களுக்கான வாழ்க்கையே கிடையாதா? இந்த நாட்டுல எல்லா இடத்துலயும் திமுக மட்டும்தான் நிலைநாட்டணும்ன்றத ஒரு குறிக்கோளாவே நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் கலைஞர் முனைவர் நிலையம் சொல்லிட்டு நம்மளோட இதுல நடத்திட்டு இருக்காங்க. திருச்சியில ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு, அதுக்கு பேரு கலைஞர் முனைவர் நிலையம். நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டு தானே அரசாங்கம் தானே ஏற்படுத்தி தராங்க, அவங்களோட பேர் தான் அதை வைக்கணுமா? திமுக வந்து அவங்களோட பேர்களை வந்து நிலைநாட்டணும். ஒண்ணு இல்ல, இன்னொரு 5 வருஷம் இவங்களே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடுன்னு பேர் வராது, கலைஞர் நாடுன்னு கொண்டு வருவாங்க. இதுதான் நடக்கும். இதே நீங்க ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா இந்த தமிழ்நாடா இருக்காது, தமிழ் ஈக்குவல் டு கலைஞர், கலைஞர் நாடு அப்படிதான் கொண்டு வருவாங்க. இந்த அநீதி எல்லாத்துக்குமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம அண்ணன் மட்டும்தான் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு எல்லாருமே நம்ம வந்துட்டு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா எங்க அண்ணனுக்கு மட்டும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க, நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு இருக்கும். இந்த நகராட்சியில, பெரம்பலூர் நகராட்சியில நாங்க சில பிரச்சனைகளை முன்னெடுத்து சரி செய்திருக்கோம். கொட்டரை மருதி ஆற்றுல டேம் கட்டியிருக்காங்க, அது இன்னமும் பயன்பாட்டுக்கு வரவே இல்லை. மனு கொடுத்து அந்த பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நெடுவாசல், அது இன்னொரு கூவம் தான் சொல்லணும், 2வது கூவம் தான் சொல்லணும். அந்த ஊர் மக்கள் வந்து அந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு தகுதியே இல்லாம அவ்வளோ ஒரு வாடையோட ஒரு கூவம் ஆறு மாதிரியே தான் இருக்கு. அதுக்கும் நாங்க மனு கொடுத்து அதையும் சரி செய்யறதுக்கான ஒரு முன்னேற்பாடு ஜூன் 3ஆம் தேதி முதற்கொண்டு நாங்க போய் மனு கொடுத்து அதுக்கான தீர்வை நாங்க கேட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம நகராட்சி ஆணையர் இருக்கார் ராமர் சார் சொல்றாரு, இதுக்கு MRF கம்பெனில இருந்து நிதி அந்த கழிவுநீர் நீரை வந்துட்டு எடுத்து சுத்திகரிச்சு எடுத்துக்கிறதா அவங்க சொல்லி இருக்கிறதா சொன்னாங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இத ஒரு தனியார் நிர்வாகம் எடுத்து அதை செய்யறாங்க அப்படின்னா அப்ப கவர்மெண்ட் நிர்வாகம் என்ன பண்ணுது? நம்மளோட
பண்ணுது. எங்க நிதியெல்லாம் எங்க போகுது? மக்களுக்கு செய்யறத விட்டுட்டு தனியார் எடுத்து எல்லாத்தையும் பண்றதுக்காக இருக்காங்கன்னா அரசாங்கம் எதுக்கு இருக்கு? இது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் நம்ம நாம் தமிழரையே வாக்களிக்கணும், நம்ம நாம் தமிழருக்கு பின்பற்றணும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.